நடிகர் அஜித்குமார் அவர்கள் கடந்த 1 வருடங்களாகவே தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல ஈடுபட்டுட்டும் இருக்காரு. 2024 இறுதியோடு அவருடைய அத்தனை படப்பிடிப்பையுமே முடித்துவிட்டு அதன் பிறகு தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல மட்டும்தான் கலந்து கொள்றாரு. பட வேலைகள்ல ஈடுபடுறதே கிடையாது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு துவக்கத்துல இவருடைய AK64 திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. இதனை படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே ஒரு சில பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு. ஆகையால ரசிகர்களுமே அதீத ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. சோ அப்படி காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு தற்போது வரைக்குமே ஏமாற்றம் தான் மிஞ்சி இருந்தது. தற்போது வரைக்குமே பாத்தீங்கன்னா படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படல. ஆனா படத்திற்கான முதற்கட்ட வேலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கா. மேலும் பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லணும் அப்படின்னா படத்துடைய இசை வேலைகள் கிட்டத்தட்ட முடிந்துள்ளதாகவே சொல்லப்படுது. முந்தைய படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைத்திருந்தாரு. சோ குட் பேட் அக்லி படத்திற்கு அந்த படத்துடைய இசை பாடல்கள் ஒரு பக்கபலமாக இருந்தது. சோ ஒரு சேஞ்சுக்கு நம்ம அனிருத் பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் AK64 படத்தை அனிருத்திடம் கொடுத்தாரு. அனிருத் பாத்தீங்கன்னா தற்போது கிட்டத்தட்ட 3 பாடல்களை முடிச்சிட்டாராம். அதுல ஒரு முக்கிய பாடலை நடிகர் தனுஷ் அவர்கள் பாடி உள்ளதாக சொல்லப்படுது. இந்த பாடல் தான் படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக்காகவுமே ரிலீஸ் ஆக இருக்கு. ஆகையால AK ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தனுஷ் அவருடைய ரசிகர்களுமே இந்த பாடலுக்காக ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.